ஹாய் வீவர்ஸ், இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா சீரியஸோட T20 மேட்சஸ் ஓடி மேட்சஸ்னு எல்லா மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது இந்தியாவும் இங்கிலாந்து மோதக்கூடிய தேர்ட் ஒன் டே மேட்ச். இந்த மேட்ச் பிப்ரவரி 12 புதன்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன மேட்ச் ப்ரெடிக்ஷன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி SA20 ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா SCSC பக்கம் வந்து சரியாக வந்து போகலை ப்ரெடிக்ஷனு. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. சில பேரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து இருந்துச்சு. நான் ஏதோ சும்மா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இவர் இவ்வளோ அடிப்பார் அவர் அவ்வளோ அடிப்பார் நானாக ஒன்று யோசிச்சு சும்மா சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க. நம்ம வந்து நியூமராலஜி படி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது, அதுபடி தான் வந்து சொல்கிறது. கணிப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் அக்யூரேட்டாக வந்து வராது. ஒரு சில நேரம் வந்து கணிப்புகள் வந்து தப்பாக வந்து போகும். பிகாஸ் பிளேயர்ஸோட டேட்டாஸ் வந்து ராங்காக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி வந்து ஆகும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி கொலாப்ஸ்லாம் வந்து ஆகும். ஸோ அந்த ஒரு மேட்சை மட்டும் வந்து பார்த்து போட்டு கமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து எப்படி வந்து புரியலை. இன்னொன்று எனக்கு புரியல, இப்போ இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நான் கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. கேப்டன் கொடுத்துருந்தவங்க எல்லாமே 100 பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த கமெண்ட்டுமே வந்து பண்ணுறது வந்து கிடையாது. ப்ரெடிக்ஷன் சரியாக வரப்போ யாரும் எந்த கமெண்ட்டும் பண்ணுறது கிடையாது. அதே ராங்காக வந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நோட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து நினைக்கிறேன். 2020 IPLக்கான டேட்டா நோட்டு. இது டீமுடைய டேட்டா, பிளேயர்ஸ் கிடையாது, டீமுடைய டேட்டா. இது வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ்க்காண்டி வந்து எடுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து எல்லா டீமுக்கான டேட்டா வந்து இருக்கும். இது பஞ்சாப் கிங்ஸோடது. அடுத்து CSK. அடுத்து பார்த்தீங்கன்னா MI. ஸோ இப்படி போயிட்டே வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 8 டீம் தான் IPL. அந்த 8 டீமுக்கான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். KKR வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெரியும். அடுத்து இதில் வந்து பாருங்கள் இங்கிலாந்து, பாகிஸ்தான், அயர்லாந்து அதோட டேட்டாஸு, அந்த பிளேயர்ஸோட எல்லா டேட்டாஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சூப்பர் லீக் PSL டேட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கராச்சி கிங்ஸோடைய பிளேயர்ஸ் டேட்டா. அப்புறம் இன்னொரு டீமோடது இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட்ஸ் லீக்குடைய டேட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா சேவாக் சச்சின்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் லெஜண்ட்ஸ் லீக்னு ஒரு லீக் வந்து ஒரு 3-4 வருஷம் வந்து விளாண்டாங்க, அதோட டேட்டா. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, பங்களாதேஷோடது. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப்பு. உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கு உமன்ஸ் டீமில் எல்லா டீமோடைய டேட்டாஸ், இது எல்லா டீம் பிளேயர்ஸோடைய டேட்டாஸு. இந்த புக்கே பாருங்களா பழசு ஆச்சுன்னா அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உள்ளது, கிட்டத்தட்ட 6 வருஷம். இது 2020 நடந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 டைமில் உள்ள இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா வந்து முடியுது. இப்போ நான் அடுத்து வந்து எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2021 உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியுது வந்து 2021 பிளேயர் டேட்டா. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் டீம் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட 25 பிளேயரோட டேட்டாவும் வந்து இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ், அதாவது ஓனர்ஸ் அவங்களோட இது வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கோச் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அனில் கும்ப்ளே வந்து இருந்தார். அவங்களோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓனர், பிரீத்தி சித்தா, அப்புறம் மோஹித் பும்ரான்னு 4 ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமில் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு வந்து எடுக்கிறதுனா வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ்க்காண்டி வந்து எடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸு. அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இப்படி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2021 கூடிய IPL உடைய பிளேயர்ஸ் டேட்டா எல்லா டீமுக்கு உள்ளது வந்து இருக்கும். அது ராஜஸ்தான் ராயல்ஸு. இப்படி ஒவ்வொரு சீரியஸும் தனித்தனியாக ஃபைல் பண்ணி வைக்கிறது வந்து உண்டு. இது மாதிரி பண்ண முடியாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து எழுதி வந்து வச்சுருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா IPL இது வந்து பஞ்சாப் கிங்ஸோடது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் 25 பிளேயர்ஸ்க்கான டேட்டா வந்து இதில் வந்து இருக்கும். அது டெல்லி கேபிட்டல்ஸு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து. அது ராஜஸ்தான் ராயல்ஸு. இப்படி பார்த்தீங்கன்னா போயிட்டே வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா மகாராஜாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி சச்சின் சேவாக் விளையாடக்கூடிய லெஜண்ட்ஸ் லீக். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டாஸ் எடுத்து வச்சுங்க பாருங்கள். அதில் இந்தியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசியா அலையன்ஸ்னு ஒரு டீம் வந்து இருக்கும், அதோட டேட்டா. இது வெஸ்ட் ஆஃப் வேர்ல்டோட டேட்டா. அந்த டைமில் நடந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட டேட்டா. அந்த டைமில் நடந்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோடைய டேட்டா. ஆஸ்திரேலியா உமன்ஸோடைய டேட்டா. 22 கூடிய IPL டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸோடைய கிரக அமைப்புகள். இது வந்து இதை வச்சு பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 தான் மெயினாக வந்து எடுக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸு. அடுத்து குஜராத் டைட்டன்ஸு. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா குஜராத்தும் லக்னோவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வராங்க. 8 டீம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டீம் வந்து ஆச்சு. அந்த டைமில் எடுத்த டேட்டா அது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. இது பார்த்தீங்கன்னா போயிட்டே வந்துருக்கும். இந்த நோட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெலோசிட்டி. அதாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் IPL வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க போன வருஷம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு 3 டீம் வந்து வச்சு வந்து விளையாடுவாங்க IPL மாதிரியே. அதாவது உமன்ஸ் IPL மாதிரியே பார்த்தீங்கன்னா IPLக்கு முன்னாடி ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் வந்து நடக்கும், அதோடைய டேட்டா.
அதில் இருக்க 3 டீமு சூப்பர் நோவா, வெலாசிட்டி, அப்புறம் இன்னொரு டீமு, அது 3 டேட்டாவும் இருக்குது பாருங்கள். அடுத்து இது IPL 2023 டேட்டா. இது வேறு நோட்டு. பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. குஜராத் டைட்டனில் வந்து அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸு, அடுத்து பஞ்சாப் கிங்ஸு, அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. ஸோ அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இப்போ போயிட்டே வந்திருக்கும். 10 டீமுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்திருக்கும். தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2023 டேட்டா. லைக்கா கோவை கிங்ஸு, திருப்பூர் டீமு, அடுத்து சேலம் சேப்பாக் சூப்பர் கில்லி, அடுத்து மதுரை நெல்லை, அடுத்து திண்டுக்கல் டிராகன்ஸு திருச்சி. ஸோ TNPL. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நடந்த இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கு உள்ள சீரியஸோடைய டேட்டா. இன்னும் போன வருஷத்துக்குரிய உமன்ஸ் IPL டெல்லி கேபிட்டல்ஸ் உமனு, அடுத்து மும்பை இந்தியன்ஸு உமனு, அடுத்து RCB உமனு, அடுத்து குஜராத் ஜெயண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா UP வாரியர்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டே வந்துருக்கும் டேட்டா. இந்த நோட்டு வந்து ஃபினிஷு. அடுத்து இது வேறு நோட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து பிக் பேஷோடைய டேட்டா. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு, பிரிஸ்பேன் ஹீட்டு. இது எதுவுமே இந்த வருஷத்துக்கு உள்ளது கிடையாது. வேணால் நீங்கள் பிளேயர்ஸோட நேம்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துக்குள்ளதும் உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிகேன்ஸு, அடுத்து மெல்போர்ன் ரனிகர்ஸு. இப்படி பிக் பேஷில் உள்ள எல்லா டீமுக்கும் டேட்டாஸ் வந்து போயிட்டே வந்து இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது டேட்டாஸு. இப்போ 2020க்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் இருந்தாச்சு. அது வந்து காட்ட முடியாது. 2020 நோட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் ஆச்சு வந்து பார்த்தீங்க. நான் வந்து சும்மா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு சும்மா இஷ்டத்துக்கு நானாக ஒருத்தங்க இவ்வளோ அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறதெல்லாம் வந்து கிடையாது. யூடியூப் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசு. ப்ரெடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப வந்து பழசு. ரொம்ப வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ட்ரீம் 11 ஒன்று ஆரம்பித்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரீம் 11 ப்ரெடிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வின்னிங் ப்ரெடிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். யூடியூப் மட்டும் தான் நான் வந்து புதுசு. நாட் அ ப்ரெடிக்ஷன். என்கிட்ட அன்னையிலேருந்து ப்ரெடிஷன்ஸ் வாங்கிட்டு வந்தவங்க இன்றைக்கு வரைக்கும் ப்ரெடிஷன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. யாருமே வந்து போகலை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து தெரியும். இப்போ நான் ஒரு மேட்ச் வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது, நான் அடுத்த மேட்ச்சில் அதை சரி பண்ணி கொடுத்துருவேன். அவங்களுக்கு வந்து தெரியும். எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ப்ரெடிஷன்ஸ் வந்து மோசமாலாம் வந்து போகாது. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் இருந்து இந்த சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நான் எவ்வளோ பிளேயர்ஸ் வந்து கம்மி பர்சன்டேஜ் உள்ள பிளேயர்ஸ்லாம் வந்து கேப்டன்லேயே கொடுத்து அவங்க வந்து பர்ஃபார்ம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துட்டு ஏன்னா தானே வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடியல. சரியாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஏற்றுக்கிறேன். பல வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரெடிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்கேன். என்கிட்ட இந்த ட்ரீம் லெவல்லையும் சரி வின்னிங் ப்ரெடிஷன்லையும் சரி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், சும்மா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நானும் ப்ரெடிஷன் கொடுக்குன்னு சும்மா இதே சொல்லிட்டு வந்து இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரோட டேட்டாவை போய்ட்டு விக்கிபீடியாவில் எடுத்து அதுக்கப்புறம் எழுதி இந்த மாதிரி டேட்டாவுக்கு தனியாக நோட்டு போட்டு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெடிஷன் கணிப்பு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து எல்லாமே எடுத்து தான் வந்து கொடுக்குறோம். சும்மா வந்து எதுவுமே வந்து சொல்லிட்டு வந்து போகலை. கமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ப்ரெடிஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்து தான் வந்து தெரியும். ஆரம்பத்துலேருந்து இந்த சேனலில் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து தெரியும் நான் எப்படி ப்ரெடிஷன்ஸ் வந்து கொடுப்பேன். ஒரு நாள் வந்து ப்ரெடிஷன் பார்த்து முடிவு வந்து பண்ணாதீங்க. எல்லாத்தையும் வந்து பாருங்கள். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். SA T20க்கு பதில் IL T20 வந்து பண்ணிடலாம்னு தோணுச்சு. IL T20 பார்த்தீங்கன்னா IL T20 ஃபைனலுக்கு மட்டும் நான் வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து கொடுத்தேன். வெட்டிங் ப்ரெடிஷன்ஸு பிளேயர்ஸ் ப்ரெடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து வந்துச்சு. SA T20யோட IL T20 பண்ணிடலாம்னு தோணுச்சு. நல்லாவே பார்த்தீங்கன்னா ப்ரெடிஷன்ஸ் வந்து ஒர்க் ஆனிச்சு. ஸோ அதை வந்து விட்டுட்டோம். இப்போது இந்த இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சில் போன மேட்ச் வந்து என்னெல்லாம் ஆச்சுன்னு வந்து பார்க்கலாம். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SSC ஜெய்ஸ்வால் வந்து கொடுத்துருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. அடுத்து ரோஹித் சர்மா. அது ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்ச்சில் ரோஹித் சர்மா நம்ம வந்து கொடுக்கவே வந்து இல்லை. ட்ரீம் டீமில் சொல்லலாம். ஏன்னா அவர் நல்லா அடிக்க மாட்டார் தெரியும், கொடுக்கலாம். அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொடுத்தோம். ட்ரீம் டீமில் வந்து கொடுத்தோம். 25+ ரன்ஸ் வந்து அடிப்பான்னு சொல்லணும். சாதாரண போயிட்டார். நல்ல பர்ஃபார்மன்ஸு. அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ டீமில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்லா வந்து வின் பண்ணியிருக்க முடியும். அடுத்து சுமன் கில் ஒரு 25 ரன்ஸ் அடிப்பாங்க. சுமன் கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து அடிச்சிட்டாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் வந்து கணிச்சு 2 விக்கெட் வந்து எடுப்பாருன்னு நல்லா வந்து இருந்துச்சு. ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. ஸோ அங்கிட்டு பவராக இருக்கிறவர் வராமல் போகிறப்ப சுமன் கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அடிச்சுட்டு வந்து போயிடுறாரு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 25+ ரன்ஸ் அடிப்பாருன்னு சொல்லி 44 ரன் அவுட் ஆனார். 44 ரன் நல்ல ரன்ஸ் வந்து அடிச்சுட்டு வந்து போயிட்டார். அடுத்து அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுப்பான்னு சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் வந்து இருந்துச்சு பவுலிங் போகிறப்ப. ஸோ ஒரு ட்ரீம் டீம் வந்து கொடுக்கலாம். ஆனால் பேட்டிங் வந்து ஆடிட்டார். அடுத்து KL ராகுல் நம்ம ட்ரீம் டீமில் வந்து கொடுக்கல. இந்த ட்ரீம் டீமில் வரல, சீக்கிரமே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடுத்து ஹார்திக் பாண்டியா 1-2 விக்கெட் எடுப்பார் வந்து சொல்லியிருந்தோம். ட்ரீம் டீம் வருவார்னு சொல்லியிருந்தோம். ட்ரீம் டீமுக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான் வந்து வித்தியாசம். பார்த்தீங்கன்னா 57 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தார். நல்ல பாயிண்ட் தான். அடுத்து ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட் எடுப்பான்னு சொல்லியிருந்தோம். 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருந்தார். அடுத்து ஹர்தீப் ராணா பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுப்பான்னு சொல்லியிருந்தோம். இவருனா ட்ரீம் டீம் வர அளவுக்கு பாயிண்ட் எடுக்க மாட்டான்னு விக்கெட் எடுப்பார். நான் ட்ரீம் டீம் வர அளவுக்கு பாயிண்ட் வந்து வராதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தால் ட்ரீம் டீமுக்கான பாயிண்ட் வந்து வரல. அடுத்து குல்தீப் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. அடுத்து முகமது ஷமி பார்த்தீங்கன்னா அவர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ராங்காக வந்து போச்சு. அதாவது 3 விக்கெட் வந்து எடுப்பார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் தான் வந்து எடுத்தார். முகமது ஷமி விஷயத்தில் மட்டும் செய்கிறது ஃபெயிலியர்.
அடுத்து இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா பில் சால்ட் ஒரு 25+ ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 25+ அடிக்கிறப்போ வந்து விக்கெட் வந்து ஆகிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார், நல்ல பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் சொன்ன மாதிரியே வந்து வந்துட்டார். பென் டக்கட் விஷயத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக போச்சு. அதாவது 25 ரன்ஸ் கிட்ட அவ்வளோதான் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் இவர் வந்து கூட அடிச்சிட்டார். எப்படி எனக்கு கில்லு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அடிச்சிட்டார். அடுத்து ஜோ ரூட் 30+ ரன்ஸ் அடிப்பார் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் வந்து அடித்தார். நான் கேப்டனில் வர கொடுத்துருந்தேன். ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா 105 பாயிண்ட் வந்து எடுத்தார். கண்டிப்பாக கேப்டனில் போட்டு நல்லா வந்து வின் பண்ணியிருந்துக்கலாம். அடுத்து ஹாரி ப்ரூக் இவரும் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிப்பார் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் வந்து அடித்தார். பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் 57 பாயிண்ட் எடுத்திருந்தார் வந்து நினைக்கிறேன். அடுத்து பட்லர் 25 ரன்ஸ் தான் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வந்து அடிச்சிட்டாரு. பட்லர் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் வந்துருச்சு. அடுத்து ஜேக்கப் பட்லர் டீமில் வந்து இல்லை. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன், அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 மேட்ச்சுக்கு வந்து கணிச்சிருக்கோம் இந்தியா இங்கிலாந்துக்கு. அதுக்கப்புறம் 2 மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ட்ரீம் டீம்லேயே வந்து வருவார்னு சொன்னேன். அந்த 2 மேட்ச் எந்த மேட்ச்னா 2 மேட்ச்சுமே ஒரு ட்ரீம் டீம் வந்த மேட்ச் தான். இந்த போன மேட்சும் அதுக்கு முன்னாடி மேட்சும் 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 40+ ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருந்தார். இதில் நான் 30+ ரன்ஸ் அடிப்பார். பவுலிங் வரப்போ 2 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தேன். பவுலிங் வரப்போ பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுத்தார். ரொம்ப லேட்டாக தான் வந்து வந்து கொடுத்தாங்க. சீக்கிரமே கொடுத்தா 2 விக்கெட் வந்து எடுத்திருப்பார். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 44 ரன் வந்து அடிச்சிருந்தார். கேப்டனில் கொடுத்துருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், ரூட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனில் கொடுத்துருந்தேன். இவரும் பார்த்தீங்கன்னா 106 பாயிண்ட். இவர் வந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ கேப்டன் வைஸ் 2 பேர் ட்ரை பண்ணி நல்லா வந்து வின் பண்ணியிருக்கலாம். முகமது ஷமி கேப்டன் கொடுத்தேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து ராங்காக வந்து போச்சு. மற்றபடி ரூட்டாக இருக்கட்டும், லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் நல்லாவே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த ஜோ ரூட்டாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், லியாம் லிவிங்ஸ்டனாக வந்து இருக்கட்டும், இப்போ 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்ச்சில் வந்து ட்ரீம் டீம் வந்து வரல. அந்த மேட்ச்சில் என் வீடியோவில் போய் பாருங்கள், 3 பேரையும் நான் ட்ரீம் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து நடக்குது, 2வது ஒன் டே மேட்ச். அதில் பார்த்தீங்கன்னா நான் ரோஹித் சர்மாவும் கொடுத்துருக்கேன், ரூட்டையும் கொடுத்துருக்கேன், லிவிங்ஸ்டன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 பேரையும் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து மேலே. இவங்க 3 பேருமே நான் வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுத்துருக்கேன். இதில் 2 பேரை பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 பேரை ட்ரீம் டீமில் வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து முடியுதுன்னு சொல்லுங்கள். ப்ரெடிக்ஷன்ஸ்னால மட்டும் தான் வந்து முடியுது. ஸோ இங்கே ஒரு யூடியூப் சேனல் வந்து சும்மா உட்காந்துட்டு என்னத்தையோ ஒன்று வந்து சொல்லிட்டு வந்து இல்லை, அப்படிலாம் சொன்னால் அது நடக்கவும் நடக்காது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் தான். நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க சொல்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் டீமில் வந்து இல்லை, ஆர்ச்சர் டீமில் வந்து இல்லை. அடில் ரஷீத் 1 விக்கெட் எடுப்பான்னு சொல்லி 1 விக்கெட் வந்து எடுத்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்துட்டார். ரீசன் என்ன, நிறைய கேச்சஸ் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரீம் டீம் வந்துட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அடுத்து எஸ்முகம் வந்து 2 விக்கெட் பாஸ் பண்ணேன். எஸ்முகம் விஷயத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராங்காக வந்து போச்சு. எஸ்முகம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்து பாருங்கள் 70% மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் வந்துருந்துச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் முதற்கொண்டு கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஸோ ஆனால் இந்த மேட்ச்சுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் கூட வந்து பண்ணலை. ஆனால் ஒரு மேட்ச் வந்து ராங்காக போனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அது ஏன் வந்து ஒரு மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா போகிறப்போ அதை வந்து சொல்ல மாட்டீங்கன்னு தெரியல. நான் சொல்லணும்னு வந்து எதிர்பார்க்கல. அதுக்கு காட்டக்கூடிய ஒரு வேகத்தை வந்து இதுக்கு காட்ட மாட்டீங்கன்னு தெரில. நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சில் டீம் எடுத்தீங்கன்னா நல்லா வந்து வின் பண்ணி எடுத்துருப்பீங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. முதல்ல நீங்கள் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ், கிரிக்கெட் ட்ரேடிங் பற்றிலாம் நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ட்ரீம் ஒன் மட்டும் போகட்டும். இப்போ 12ஆம் தேதி நடக்கக்கூடிய 3rd ODI மேட்ச் வந்து பார்க்கலாம். 12ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 3-5 காம்பினேஷன். அதை பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். குருவும் புதனும் சேர்ந்த யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் வந்து பார்த்தோம்னா சனியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அது சூப்பராக வந்து இருக்கும். மைனஸ்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து சுப்மன் கில் அவரும் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து விராட் கோலி, ரிஷப் பண்ட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா டீமில் வரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் 3+ விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து முகமது ஷமி பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா பென் டக்கட் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பில் சால்ட் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹாரி ப்ரூக் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தோம்னா 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஜேமி ஓட்டன் வந்து 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கஸ் அட்கின்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ்முகம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடில் ரஷீடும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து மார்க் விட்டு பார்த்தோம்னா 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் இங்கே வந்து யாரெல்லாம் வந்து எப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, பென் டக்கட், ஜோ ரூட், ஜாஸ் பட்லர்,
ஜேமி ஓவர்டன், அடில் ரஷீத், எஸ் முகமது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ரோஹித் சர்மா, அஸ்தீப் சிங், ஜாஸ் பட்லர் 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.